தலைமுறைக்கு நேயர்கள் அனுப்பியிருக்கும் வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய வானிலை நிலவரம் குறித்து பார்த்துவிடலாம். கடந்த 28ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருந்தது. அது முதல்ல இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்தனால வடதமிழகம் முழுவதுமே குறிப்பா பல இடங்களிலும் மழை பெஞ்சது. அதனைத் தொடர்ந்து மன்னார் வளைகுடா கிட்ட அந்த மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலுக்கும் நடுவுல தற்போது அது நிலை கொண்டிருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியாக தொடர்ச்சியாக அதனுடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்க தற்போதைய வானிலை நிலவரம் குறித்து விளக்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. சார் இணைப்பில் இருக்கீங்க. நேற்று மாலை வரைக்கும் சென்னையில தொடர்ச்சியா மழை பெய்துட்டு இருந்தது. நேற்று இரவுல இருந்து தற்போது வரைக்கும் மழை அவ்வளவா இல்ல. இதுக்கு என்ன காரணம்? மறுபடியும் சென்னையில எப்போது மழை துவங்கும்? அதாவது மழையை பெருமழை அண்ட் டெய்லி பெய்கிற சிறுமழைன்ற பிரிச்சுக்கலாம். 30ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிறது சிறுமழைன்னு தான் என்னுடைய குறிப்புகளில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த பெருமழை என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி நவம்பர் நாளையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அது கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். குறிப்பாக 5ஆம் தேதி பெருமழையினால பாதிப்புகள் மறுபடியும் இருக்கின்றது என்னுடைய கணிப்பு. ஜெனரலா வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு இயல்பை விட கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுக்கு முந்தின ஆண்டு இயல்பை விட அதிகமா இருந்தது. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கு சார், குறிப்பா சென்னையில? சென்னையிலையும் சரி, ஓவரால் தமிழ்நாட்டிலையும் இயல்புக்கு குறைவாக தான் இருக்கும். சென்னைக்கு இப்போ கிடைக்க போகிற மழைகள் தான், குறிப்பாக சொல்லப்போனால் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கிற மழை தான் அதிகபட்ச மழை. அதுக்கப்புறம் மழையோட அளவு குறைந்து கொண்டே போகும். இந்த பருவமழையில் இது வரைக்கும் மீட்ராலஜிக்கல் சென்டர் 11% குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த கணிதத்தில் அவங்க நேற்று 2 தினங்களுக்கு முன்னால் பெய்த கடலோர மாவட்டங்கள் மழையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடலோர மாவட்ட மழைகள் நீராதாரங்களை பெருக்கவில்லை. அது கணக்குக்கு வேணால் எடுத்துக்கொள்ளாமல் சொல்ற மக்களோட இயல்பு வாழ்க்கைக்கு அடுத்து வரப்போகிற மாதங்களுக்கு உபயோகப்படுறமான மழை கிடையாது. அது அதனால இயல்பை விட குறைவான மழை தான் பெய்யும் இந்த வருஷம். இப்போ நவம்பர் முதல் வாரத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடல்ல உருவாகும். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று தமிழகம் கிட்ட வரும் அப்படின்னு சில கணிப்புகள்லாம் வெளியாகுதே. அது இந்த பக்கம் வருமா இல்ல வடக்கு நோக்கி போகுமா? இல்லை, அது தமிழகத்துக்கு தான் வரும். பட் அது காற்று தாழ்வு நிலை இல்லை, புயல் சின்னம் இல்லைன்றது நேற்று எல்லாரும் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே அது புயல் சின்னமாக மாறும், கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் கடலூர் கிட்ட கரையை கடக்கும்ன்றெல்லாம் கணிப்பு கொடுத்துருந்தாங்க. நேற்று அந்த கணிப்புகள்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் 5ஆம் தேதி குறிப்பிட வேண்டிய நாள். 5ஆம் தேதி நிச்சயமாக பெருமழை நாகப்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்து கடலூர் பாண்டிச்சேரி வரைக்கும் பெருமழையும், அதன் பிறகு தமிழகம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களிலும் ஒரு நேற்று திருநெல்வேலியில் பெய்த மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் ஒரு பெருமழையும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக அதிகம். நன்றி திரு ராமச்சந்திரன். இணைப்பில் தற்போதைய வானிலை நிலவரம் பற்றி நேயர்களுக்காக பதிவு செய்தீர்கள். உங்களுடைய தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து புதிய தலைமுறை கட்டுப்பாட்டு அறைக்கு பல வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ந்து காலையிலிருந்து முடிச்சூர், மடிப்பாக்கம் போன்ற இடங்களிலிருந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தரும் தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆவடியிலிருந்து ஒரு நேர் வாட்ஸ்அப் வீடியோவை அனுப்பியிருக்கிறார். அதனை இப்போது பார்க்கலாம். வேதவள்ளி ஆவடி பெருநகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி காந்தி நகர் பகுதி. இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த தண்ணீர் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 3 நாட்களாக பெய்த பெருமழையின் காரணமாக இந்த தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை அளித்திருக்கிறது.
தற்போது நிற்கக்கூடிய இந்த காந்தி நகரின் காமராஜர் 5வது தெருவில் இந்த தண்ணீர் சூழப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதாவது குடியிருப்பு பகுதிகள் மட்டுமல்லாது சாலைகளிலும் அந்த தண்ணீர் தேங்கியிருப்பதை காணலாம். ஒட்டுமொத்தமாக இங்கே குடியிருப்பு பகுதியில் இருப்பவர்கள் கடந்த இந்த 3 நாட்களாக பெரும் இன்னலுக்கு ஆளானதாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே கூட செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது நாம் ஒளிப்பதிவால் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருமண வீட்டார் அந்த வீட்டிற்கு கூட அவர்கள் செல்ல முடியாத, அதாவது திருமணத்திற்கு கூட செல்ல முடியாத, வெளியில் போக முடியாத ஒரு நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக பேசலாம். அம்மா சொல்லுங்க, இந்த பகுதியில் எத்தனை நாளாக மழை இருக்குது? இந்த மழைனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது? இந்த பகுதியில் ரொம்ப 3 நாளாக மழை பெஞ்சதுனால ரொம்ப தண்ணிங்கெல்லாம் எல்லா தெருவு தண்ணியும் இந்த பக்கத்தில் தெருவில் தேங்கி நிற்குது சார். எப்பவுமே இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா நிறைய தண்ணி தேங்குது. காவா கிடையாது. காவா இருந்துச்சுன்னா நேராக தண்ணி போகும். காவா கிடையாது. முதல்ல காவா கட்டணும் இந்த தெருவுக்கு. அடுத்ததாக கொஞ்சம் மழை பெஞ்சா கூட போதும், சுத்தமாக தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி நிறைஞ்சிது. அதில் பாம்புங்க, தேளுங்க, அதாவது பூச்சி பொட்டுங்க நிறையா வருது. குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் அந்த வீட்டுக்குள்ளே வெளியவே வர முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இப்போ மழைநீர் கால்வாய் இல்லைன்னு சொல்றீங்க. இது குறித்து நீங்கள் நகராட்சி கிட்ட சொல்லிருக்கீங்க சார். நகராட்சியில் சொன்னால் அவங்க சேர்ந்து தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரையிலும் யாருமே இதுவரையிலும் எட்டி பார்க்கல, சேர்ந்து தரலை. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். மழையில் வெளியவே போக முடியாது சார். ரொம்ப தண்ணி, எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி. ஒரு தெருவு கூட தண்ணி இல்லாமல் இல்லை, எல்லா தெருவிலும் தண்ணி. அதனால எங்களால் வெளியவே போக முடியல. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் குழந்தைய வச்சுருக்கீங்க, பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுலையோ இல்லை மற்ற என்ன மாதிரியான சிரமத்துக்கு உள்ள வரீங்க? குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியல சார். தண்ணியில் இறங்குறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. பாம்பு, தேளி, எல்லா விதமான பூச்சிங்களும் இருக்குது. மழை பெஞ்சால் அதை என்ஜாய் பண்ணுற காலம் போய் இப்போ மழை வந்தால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே மழை பெஞ்ச ஒரு நாள்லேயே தண்ணி போகும்னா அது இந்த ஏரியாவில் மட்டும்தான். ரொம்ப மோசமான ஒஸ்ட் ஸ்ட்ரீட் இது. எங்கே இருக்க தண்ணியும் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வருது. எல்லாரும் எங்கே இருக்கவங்களும் வெட்டி விட்டு இந்த தண்ணியில் தான் பாயுது. இது கல்யாண வீடு. இந்த கல்யாண வீட்டில் நேற்று ரொம்ப எப்படி தான் அந்த கல்யாணத்தை நடத்த போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அவங்க காலையிலே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ மறுபடியும் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப மோசமான ஸ்ட்ரீட் சார். குழந்தைங்களை வச்சுட்டு கீழே எங்களால் இறங்க முடியல. விஷப்பூச்சிங்க இருக்குது, நிறைய பாம்பு மேயுது. ரொம்ப பயமாக இருக்குது சார். வேதவழி, நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை பகுதியில் அதிக அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த சாலையில் கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த கழிவுநீர் போகக்கூடிய அந்த இது குழாய் இருக்கிறது. அது இப்போ தற்போது வெளியே அதிலிருந்து கழிவுநீரிலிருந்து இந்த தண்ணீரோடு கலப்பதை இப்போ ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதையும் காணலாம் வேதவள்ளி. நிச்சயமாக மழை நீர் அந்த பகுதியில் தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் எது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத அவங்க பேசுறது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை விரைவில் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில். தொடர்ந்து ஓட்டேரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அதிக அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக புதிய தலைமுறையில் நாம் செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்தன், அந்த பள்ளி வளாகத்துல எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கு அப்படின்றத நம்ம காட்சிகள் மூலமா பார்த்திருந்தோம். தற்போது வரைக்கும் அதிகாரிகள் யாராவது அங்க வந்திருக்காங்களா ஆய்வு செய்யறதுக்காக? வேதவள்ளி, இந்த நம்ம புதிய தலைமுறை இந்த காட்சி வெளிப்படுத்திய உடனே இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி நம்மிடம் வந்திருக்கா. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். தற்போது இந்த பள்ளியில் இந்த இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுத்தீங்களா? என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆட்சியாளருடைய மெத்தன போக்கினால் கடந்த 4 நாட்களாக திருவிக சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், எங்களுடைய கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதியின் அறிவுறுத்தலின்படி கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து ஓட்டேரி நல்லான் கால்வாய், ஏகாங்கிபுரம் கால்வாய் மற்றும் திருவிக சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் சுத்தப்படுத்தி தூர்வாரி சுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம்.